செல்வம்ஸ் டீச்சிங். இன்றைக்கி கிராமர் கிளாஸ். ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸை மாற்றணும், பேசிவை ஆக்டிவாக மாற்றணும். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன? செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்ற போகிறோம். செய்வினைன்னா என்ன? கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது செய்வினை. இதை பேசிவாக மாற்றணும்னா, அதாவது செயற்பாட்டு வினையாக மாற்றணும்னா, கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது, இது செயற்பாட்டு வினை. இதை இப்போ இங்கிலீஷில் மாற்ற போகிறோம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கு நமக்கு மொத்தம் எத்தனை மாடல் இருக்குது? டென்ஸில் 12 மாடல் இருக்குது. இந்த 12 மாடலில் ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றக்கூடியது 8 தான். இந்த 8 மாடலில் பார்க்க போகிறோம், ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ப்ரோனவுன் சேஞ்ச். ப்ரோனவுன் அப்படின்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்டு, தே, இதெல்லாம் ப்ரோனவுன். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆக்டிவில் ஐன்னு வந்துச்சுன்னா பேசிவில் பை மீன்னு மாற்றணும். ஐனா நான், பை மீனா என்னால். நெக்ஸ்ட்டு வி நாங்கள், பை எஸ் எங்களால். நெக்ஸ்ட் யூ நீ அல்லது நீங்கள், பை யூ உன்னால். ஹி அவன், பை ஹிம் அவனால். சி அவள், பை ஹர் அவளால். தே அவர்கள், பை தம் அவர்களால். இட்டு அது, பை இட் அதுவால். அடுத்து ஏதாவது நேம் வரும். இப்போ ராமு அப்படின்னா பை ராமு. இங்கே நான் இவன்னு கொடுத்துருக்கேன், இவன், பை இவன். மை மதர், பை மை மதர். இந்த மை மதர் உள்ள இடத்துல இப்போ மை ஃபாதர்னா பை மை ஃபாதர், மை பிரதர்னா பை மை பிரதர். இது ப்ரோனவுன் சேஞ்ச். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாடல் பார்க்க போகிறோம். மாடல் 1. ஆக்டிவில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வேர்பு வந்திருக்கும். இதை பேசிவில் மாற்றும்போது ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர், 3ல் 1 தான் போடணும். போட்டு பிபின்னு போட்டிருக்கேன். பிபின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு இன்னொரு நேமு V3. இப்போ ஒரு வேர்பு சொல்லும்ல, ஈஸ் வாஸ் பீன், ஈட்டு ஏட்டு ஈட்டன். இந்த 3ஆவதாக சொல்கிறோமே, அதுக்கு பேர் தேர்டு ஃபார்ம்னு பேர், பிபின்னு பேர், V3ன்னு பேர், எல்லாம் ஒன்று தான். இப்போ நம்ம இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஐ ரைட் தி எக்ஸாம் டுடே. இதை பேசிவாக மாற்றுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட், இதை ஐடென்டிஃபை பண்ணணும். சப்ஜெக்ட்னா என்ன? யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். வேர்புனா அங்கே என்ன வேலை நடக்குதோ அது வேர்பு. இங்கே ரைட்டு எழுதுகிற வேலை, இது வேர்பு. ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது எப்படி? இந்த வேர்பு நடக்கிற வேலை இருக்குல்ல, எழுதுகிறேன், நான் எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன்? எக்ஸாம் எழுதுகிறேன். அந்த எக்ஸாம் தான் ஆப்ஜெக்ட். நம்ம எஸ்ஸு வி ஓ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ பேசியில் மாற்ற போகிறோம். ரொம்ப ஈஸி, எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வரோம். தி எக்ஸாம். இந்த தி எக்ஸாம் இங்கே எழுதும் பொழுது கேபிட்டல் டி போடணும், தி எக்ஸாம். இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள். ஆம் ஈஸ் ஆர், 3ல் 1 போடணுமா? ஆம் ஈஸ் ஆர். ஆம் எங்கே யூஸ் பண்ணுறது? ஐ வந்தால் மட்டும்தான் ஆம் எழுதணும். ஈஸு சிங்குலர் வந்தால் ஈஸு, ஆறு ப்ளூரல் வந்தால் ஆறு. இப்போ தி எக்ஸாம் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் ஈஸ் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ஈஸ் போட்டுட்டு பிபி அதாவது V3 போடணும். ஈஸ் போட்டாச்சு. இந்த ரைட்டுக்கு தேர்டு ஃபார்ம் ரிட்டன். அதை இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்க, உங்களுக்கு ரைட்டு ரோட் ரிட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ ஈஸ் ரிட்டன் மாற்றியாச்சு. அடுத்தது சப்ஜெக்டை பேசிவாக மாற்றணும். ஐயை மாற்றினா பை மீ, டேபிளில் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போ தி எக்ஸாம் ஈஸ் ரிட்டன் பை மீ. கடைசியாக உள்ள டுடே, அங்கே என்ன வந்திருக்கு? டுடே வந்தால் டுடே, டுமாரோ வந்தோம் டுமாரோ, என்ன வந்திருக்கு இதுக்கு அப்படியே போடுங்க. இப்போ இந்த எக்ஸாம் இஸ் ரிட்டன் பை மீ டுடே. இப்போ ஆக்டிவை பேசிவாக மாற்றியாச்சு. அடுத்தது பேசிவை ஆக்டிவாக மாற்ற
காஃபி இஸ் ட்ரங்க் பை ஹிம் டெய்லி. காஃபி அவனால் தினமும் குடிக்கப்படுகிறதுன்னு இருக்கு. இதில் சப்ஜெக்ட் எது? காஃபி சப்ஜெக்ட், ஈஸ் ட்ரங்க் வேர்பு, பை ஹிம் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். இந்த பை ஹிம்மை ஆக்டிவில் மாற்றும் போது பை ஹிம்மை மாற்றினா ஹீ, பை ஹர்னு வந்தால் சி, பை மீனு வந்தால் ஐ. அப்போ பை ஹிம்முக்கு ஹீ. டேபிள் கொடுத்துருக்கேன், டேபிளில் பார்த்துக்கலாம். அடுத்து வேர்பு ஈஸு போட்டிருக்கு, ட்ரங்க்கு. ஈஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது, அதாவது V3. இப்போ ஈஸு போட்டு பிபி வந்துச்சுன்னா, அதாவது ஈஸும் V3 வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும்? ஈஸை எடுத்துடணும், இந்த ட்ரங்கை ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றணும். ட்ரிங்க்கு இங்கே வந்து ஹீ வந்ததுனால இந்த ட்ரிங்கோட எஸ் போட்டிருக்கோம், ட்ரிங்க்ஸுன்னு. ட்ரிங்க்கும் ட்ரிங்க்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸு தான். இந்த எஸ்ஸு ஏன் போடுறோம் அப்படின்னா இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அப்போ எஸ்ஸு சேர்க்கணும். அப்போ ட்ரிங்க்கு ட்ரிங்க்ஸு எல்லாம் ஒன்று தான், போட்டாச்சு. அடுத்து காஃபியை கடைசியாக கொண்டு வரணும். ஹீ ட்ரிங்க்ஸு காஃபி, கடைசியாக உள்ள டெய்லி அப்படியே போடு. இதுதான் ஆக்டிவ் டு பேசிவ். இந்த வேர்புக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க பாருங்க, ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். இப்போ ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது நமக்கு மெயினாக என்ன தேவை? வேர்பை அந்த 3 ஃபார்ம் தெரியணும். V1, V2, V3 குறைச்சலாக ஒரு 100 வேர்பாக படித்து வச்சுக்கணும். இதை மாற்ற தெரிஞ்சால் தான் இந்த ஆக்டிவ் டு பேசிவ் மாற்ற முடியும். புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ. See you again.